ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Buds2Bloom. இன்றைக்கி நம்ம Buds2Bloom கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா 3 வகையான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த 3 வகையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதிக நேரம் செல்லாது. அதே மாதிரி ஒரே மாவில் நம்ம நார்மலாக ஒரு சப்பாத்திக்கு பிசைகிற கோதுமை மாவில் 3 விதமான நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் புதுமையாக இருக்கும். நீங்கள் எப்போயும் யூஸ்வலாக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இருக்காது. உங்களுக்கு குறைந்த பொருள் செலவு, ரொம்ப பொருள் அதிகமாகலாம் தேவைப்படாது. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 3 உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கேன். அது கூட கொத்தமல்லி கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம். இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு தடவை திருப்பி மசிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கை உப்பு போட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல 3 எடுத்திருக்கேன். இப்போது அதை நல்லா நம்ம மசிச்சுக்குவோம். ஏன்னா அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் இது கூட ஒன்றா சேரணும். இதை நம்ம வதக்க போகிறதில்ல, டைரெக்டாக அப்படியே செய்கிறது தான். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். என் பையனுக்கு அதிக காரம் பிடிக்காது. ஸோ அதனால் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக லெமன் ஜூஸ். லாஸ்ட்டாக இந்த ரெசிபிக்கு நீங்கள் உருளைக்கிழங்குல உப்பு போடலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போது இந்த மசாலாவை எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது யூஸ்வலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். சப்பாத்திக்கு உப்பு, எண்ணெய், கொஞ்சமாக ஆயில் போட்டு பிசைஞ்சு அந்த சப்பாத்தி மாவை என்ன பண்ணியிருக்கேன்னா வட்டமாக தேய்ச்சிருக்கேன். வட்டமாக தேய்ச்சதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை அது நடுவில் சேர்க்குறேன். இப்போது நம்ம ஸ்டஃபிங்கை நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கணும். மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எவ்வளோக்கு ஃப்ளாட்டாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம மடிக்க போகிறோம். எப்படி மடிக்க போகிறோன்னா முக்கோண ஷேப்பில் மடிக்க போகிறோம். அந்த ஓர போர்ஷனில் கொஞ்சமாக எண்ணெயோ தண்ணியோ தொட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக இழுத்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நம்ம 3 இப்போது மடிக்க போகிறோம். சமோசா மாதிரி இருக்கும், பிக் சைஸ் சமோசா மாதிரி இருக்கும். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா, நீங்கள் நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும், ரொம்ப மொத்தமாக தேய்க்கக்கூடாது. அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா இதே மாதிரி சப்பாத்தியை நான் வட்டமாக தேய்ச்சி வச்சுருக்கேன். அதில் அமுல் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஷீட்டாக போட்டிருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு பன்னீர் துருவி போடலாம். பன்னீரும் உங்ககிட்ட இல்லைன்னா காளான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் இது கூட வச்சு ப்ராசஸ் நம்ம நார்மலாக இருக்க சீஸ் இருக்கு இல்லையா, பெரிய கட்டியாக இருக்கிறதையும் நீங்கள் துருவி அதில் சேர்த்துக்கலாம். மொசரலா சீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, சப்பாத்தி கட்டையால் அதிகமாக அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் சும்மா லைட்டாக, ரொம்ப அதிகமாக தேய்க்காமல் லைட்டாக தேய்ங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா லேயராக வரும். கொஞ்சம் ஸ்டஃபிங் வெளியில் வர மாதிரி இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம போட்டிருக்க சீஸோட நம்ம ஸ்டஃபிங் உருகி அப்படியே நல்லா மெல்ட் ஆகி வரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை லைட்டாக அப்படியே ஓரங்களை மட்டும் மொத்தமாக இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. முதல்ல சொன்ன குறிப்பு மாதிரி தான் இதுக்கும். கொஞ்சம் மெலிசாக இருக்கணும், இல்லைனா சாப்பிட்றப்ப ஏதோ அட்டை சாப்பிட்ற மாதிரி கனமாக இருக்கும். அதனால் தேய்க்கிறது மட்டும் கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போது ஒரு தவாவை வச்சுட்டு அதில் நம்ம இதை போட்டு எடுக்க வேண்டியதான். நம்ம நார்மலாக இருக்க தோசைக்கல்லே போடலாம். நான் சும்மா நான்ஸ்டிக் பேனில் போடுறேன். நீங்கள் நார்மலாக இருக்க தோசை பேன்லேயே பட்டரோ ஆயில், கீ எது வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். கோகனட் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக இருக்க ஆயில் கூட போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் இப்போது நம்ம 2 சைடும் இதை திருப்பி போட்டோன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஸ்டஃபிங்கோட பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடுங்க. சுவையான சப்பாத்தி ஸ்டஃபிங் தயார். நம்ம அடுத்து பார்க்க போகிறது 3வது வெரைட்டி. இது ரொம்ப சுலபம். இந்த வெரைட்டி செஞ்சிங்கன்னா பசங்க நூடுல்ஸ் கடையில் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் சப்பாத்திலே நம்ம நூடுல்ஸ் பண்ண போகிறோம். நூடுல்ஸ்னால் நீங்கள் ஏற்கனவே ஃப்ரை பண்ண சப்பாத்தியில் பண்ணாமல் மாவுலே நம்ம நூடுல்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். அப்பப்போ ரெடிமேடாக செய்யலாம். இதுக்கு முதல்ல நார்மலாக நான் சொன்ன அதே சப்பாத்தி மாவை எடுத்து கொஞ்சம் நீல வாக்கில், இதுக்கு கொஞ்சம் மாவு அதிகமாக தேவைப்படும். கொஞ்சம் மாவை கொட்டி நீங்கள் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நீளமாக தேய்க்கணும். இப்போ நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா நாக்கு மாதிரி ஃபுல்லாக நீளமாக தேய்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதை நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நூடுல்ஸ் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் எப்படி மெலிசாக தேய்க்கிறேன்.
இது வந்து நம்ம மெலிசா தேய்ச்சது நல்ல நீளமாக வந்திருக்கு. இதை 2ஆ 3ஆ ஃபோல்ட் பண்ணுங்கள். நான் வந்து மாவு நல்லா நிறைய மாவு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நூடுல்ஸாக எடுக்க வரும். இப்போது நான் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 2ஆ, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 6ஆ ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கார்னரை மட்டும் இந்த மாதிரி நறுக்கி விட்டுருங்க. நறுக்கி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஒல்லியாக கட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒல்லியாக கட் பண்ணுறப்ப பொறுமையாக கட் பண்ணுங்கள். இல்லைனா என்ன ஆயிரும்னா அப்படியே இடையில பிரேக் ஆயிரும் நீங்கள் கட் பண்ணுறது. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒல்லியாக எப்படி வருதுன்னு. இதை வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிடுவோம். இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒல்லியாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து ஒல்லியாக வரும். மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா மொத்தமாக வரும். அதனால் கொஞ்சம் மாவு மட்டும் நிறைய தேவைப்படும். நீங்கள் வந்து கோதுமை மாவு தான், ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், பயப்பட தேவையில்லை. நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க 3 ரெசிபியுமே வந்து ஒரே கோதுமை மாவில் பேசிக்காக ஒரு சப்பாத்தி மாவு எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த சப்பாத்தி மாவில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபி நம்ம சேனலில் வருது. ஸோ இப்போது நமக்கு பாருங்கள், ஃபுல்லாக நம்ம மொத்தமாக இருந்தது தனித்தனியாக எப்படி கையால் உதுத்து விட்டோம்னா தனித்தனி நூடுல்ஸாக வந்துடும். இப்போது தனித்தனி நூடுல்ஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கணும். நல்லா அது பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்கணும். அதுக்கு இடையில நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். இந்த சைடு அடுப்பில் சுடு தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. கொஞ்சமாக கடுகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் கடுகெண்ணெய், கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சோண்டு குடமிளகா. இதில் என்னென்ன காய்கறி உங்கள் இஷ்டம்தான், என்ன காய்கறி வேணாலும் போடலாம். எதாக இருந்தாலும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போடுங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ். இந்த சாஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக சில்லி சாஸ், அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சோண்டு ஊற்றுவோம், கொஞ்சோண்டு சோயா சாஸ். இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்கோ நீங்கள் அதை கூட போட்டு செய்யலாம். இந்த சாஸ் வந்து கம்பல்சரி கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு நூடுல்ஸோட டேஸ்ட்டு பசங்களுக்கு பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக நான் இது போட்டிருக்கேன். மற்றபடி நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட இருக்க மசாலாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா இப்போ கிண்டி விட்டு அடுப்பில் அந்த சைடு வச்சுருங்க. இப்போ நமக்கு சுடு தண்ணி நல்லா தலை கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்ச தண்ணியில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக கிண்டி விட்டு தனித்தனியாக ஆக்கணும். ஏன்னா மொத்தமாக கொட்டுறதுனால அது ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்டி போடாமல் ஸ்பூனை வச்சு நல்லா இப்படி தனித்தனியாக எடுத்து விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வடிகட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டின உடனே 2 டம்ளர் உடனே பச்சை தண்ணி ஊற்றிடணும். இல்லைனா நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவில் நம்மளோட நூடுல்ஸை சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா கூட நீங்கள் முட்டை கூட போட்டுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மட்டன், சிக்கன் எந்த மசாலா மிச்சம் இருந்தாலும் அதை இது கூட சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு உப்பு போட்டு ஓவராலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது அதிக நேரம் வந்து அடுப்பில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நூடுல்ஸும் நமக்கு வெந்துருச்சு, மசாலாவும் வெந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். நீங்கள் வந்து இதுக்கு காரத்துக்கு ஒரு மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த மாதிரி என்ன மசாலா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி உங்ககிட்ட சாஸ் இருந்ததுன்னா ஊற்றுங்க, இல்லைனா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க மசாலா மட்டும் போட்டு கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் மட்டும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரே மாவில் 3 விதமான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்டோம். இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா Buds2Bloomக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.